வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எட்கா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளமை தொடர்பாக அரசாங்கம் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார மீட்சி திட்டங்கள் வெற்றி பெற்றால் அதன் பெருமை ரணிலேயே சாரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. நாடாளுமன்ற பெரும்பான்மை பலத்துடன் நிறுவப்பட்டு அரசாங்கத்தை எவராலும் அசைக்க முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. தபால் திணைக்களம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் திறமையான மற்றும் நம்பகமான சேவையை கட்டியெழுப்ப திட்டமிட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தத்தை எதிர்கொண்டு இன்று 20 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் விசேட நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. சுனாமி அனர்த்தத்தை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்த இளைஞர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 தொடக்கம் 9:27 வரை நாடு முழுவதும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் சுனாமி அனர்த்தத்தில் சேதமடைந்த 50ஆம் இலக்க எஞ்சினுடனான தொடருந்து ஒன்றும் வழமை போல பெருளியவை சென்றடைய பயணித்ததோடு அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குழு ஒன்றும் அந்த தொடருந்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுமாத்ரா தீவுக்கு அருகில் 9.1 மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக இலங்கையின் 14 கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு சுமார் 35,000 பேர் பலியானமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்திற்கு முன்னர் எதிர்ப்பை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். எட்கா ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறித்து கருத்து வெளியிட்டிருந்த போது இந்த விடயத்தை கூறிய அவர் கடந்த காலங்களில் மக்களிடம் பொய் கூறி அவர்களை ஏமாற்றியமைக்காக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுருகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாட்டு அரசு தலைவர்களுக்கும் இடையில் எட்கா மின்சக்தி மற்றும் வலுசக்தி துறை போக்குவரத்து உள்ளிட்ட பிரதான சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இவை இதற்கு முன்னரும் பல்வேறு அரசாங்கங்களால் அவதானம் செலுத்தப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பை வெளியிட்டது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்னர் கூட எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். எனினும் தற்போது அரசாங்கம் இந்தியாவுக்கு அடிபணிந்துள்ள போதிலும் மக்களிடம் அதனை மறைக்கின்றனர். எந்த ஒரு நாட்டுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களை எடுப்பதானால் அதனை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இரு நாட்டு அரசு தலைவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளுக்கு அப்பால் சென்று பதிலளித்துள்ளார். அதன்படி மஹிந்த, மைத்ரிபால, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் விரைவாக செல்வதாகவே தோன்றுகின்றது என்றார். அன்று அவற்றை எதிர்த்துவிட்டு தற்போது சரியென்று ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும். அத்துடன் அன்று மக்களை நாம் ஏமாற்றிவிட்டோம், ஆனால் இதுவே யதார்த்தம் என்பதை அரசாங்கம் நாட்டுக்கு கூற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொருளாதார மீட்சிக்காக எடுக்கும் திட்டங்கள் வென்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே சாரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர் ரணிலின் பொருளாதார கொள்கையினை கடுமையாக விமர்சித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எவ்வித மாற்றமும் இல்லாமல் அந்த பொருளாதார கொள்கையினை முழுமையாக செயற்படுத்துகிறார் என்றார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவித்த போது 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் தீர்மானங்களை எடுத்ததற்கமைய மாறுபட்ட அரசியல் கொள்கையினை கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் வெறுப்புகளை முன்னிலைப்படுத்திய ஆட்சிக்கு வந்ததுடன் வெறுப்பு அரசியல் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்காது. இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன. பொருளாதார மீட்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் வெற்றி பெற்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சேர வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையினை கடுமையாக விமர்சித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தற்போது அதை முழுமையாக அமல்படுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயல் திட்டங்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். இருப்பினும் தேசிய வளங்களையும் அரசு நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் என்றார்.
மூன்றில் இரண்டு நாடாளுமன்ற பெரும்பான்மை பலத்தோடு மக்களால் நிறுவப்பட்ட அரசாங்கத்தை இவரால் அசைக்க முடியாது என்றும் இந்த அரசு கவலும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்க கூடாது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பாக ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அதனால் மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயல்படுவது எமது பிரதான கடமை என்பதோடு அவர்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எமது பிரதான குறிக்கோள் என்றார். ஆளும் தரப்பினரின் கல்வி தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிரணியினர் முதலில் தங்கள் கல்வி தகமையை பரிசோதிக்க வேண்டும். மாறாக பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை. நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். இனியும் இன மத மொழி ரீதியில் பிரச்சனைகள் வர இடமளிக்க முடியாது என்பதோடு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என்று குறிப்பிட்டார். இலங்கை தபால் திணைக்களம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் புதுமையான, திறமையான மற்றும் நம்பகமான தபால் சேவையை கட்டியெழுப்ப திட்டமிட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை தபால் தலைமையகத்தின் தற்போது சேவை நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜாதிச விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது தபால் திணைக்களத்தினால் தற்போது வழங்கப்படும் சேவைகள், தற்போதைய திட்டங்கள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள், தற்போதைய சவால்கள், பிரச்சனைகள் மற்றும் இலங்கை தபால் முகம் கொடுக்கும் ஏனைய பிரச்சனைகள் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கை தபால் திணைக்களம் சரியான நோக்கத்துடனும் திட்டத்துடனும் செயற்படுவதாக தோன்றுவதாகவும், தற்போதுள்ள பிரச்சனைகளை தீர்த்து இந்த வரலாற்று சேவையை தேசிய சேவையாக நவீனப்படுத்தி பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். குறிப்பாக அரசியல் அல்லது தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் புதிய தபால் நிலையங்களை நிறுவுவது எதிர்காலத்தில் இடம்பெறாது. தபால் திணைக்களத்தின் எதிர்கால திட்டங்களை குறைந்தபட்சம் அடுத்த 10 வருடங்களை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். திணைக்களம் தொடர்பான திட்டம் ஒன்றை உரிய புரிந்துணர்வுடன் செயல்படுத்துவதுடன் அதற்காக திணைக்களம் தயார்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தபால் திணைக்களத்தை சுற்றுலாத்துறையோடு இணைந்து நவீனமயப்படுத்தினால் லாபகரமான திணைக்களமாக மாற்றலாம் என்றும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் திட்டமிடப்பட்ட முன்மொழிவை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், திணைக்களத்தின் வருமான ஆதாரங்கள் தனியார் நிறுவனங்களுடன் போட்டியிடும் வகையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எனவும், திணைக்களத்திற்கு வருமானம் ஈட்டக்கூடிய பல பகுதிகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். சில பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், சில பகுதிகளுக்கு அளிக்கப்படும் கவனம் போதுமானதாக இல்லை என்றும் கூறிய அமைச்சர், சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் திணைக்களத்தை மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துமாறு அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். கச்சத்தீவு விடயத்தில் இந்தியாவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இந்தியாவின் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்மையில் நிறைவேற்றிய தீர்மானம் தொடர்பாக குறிப்பிட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுவதில்லை. மாறாக இந்திய மீனவர்கள் தான் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் நாசம் செய்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் இலங்கையின் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் மந்தகதியில் செயல்படுவதோடு கச்சத்தீவு விவகாரத்தை இந்திய அரசாங்கம் அரசியல் பிரச்சாரத்துக்காகவே பயன்படுத்திக் கொள்கிறது. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்ற நிலையில் இந்த விடயம் குறித்து இந்தியாவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் இலங்கை இந்த விடயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிப்பதும் பிற்காலத்தில் பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணியாக அமையும். அத்துடன் இந்தியாவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் தெரிவித்தார்.